ஹலோ மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி சாட்டர்டே எந்திரிச்சதே எல்லாருமே லேட்டு தான். பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவு. ஸோ எந்திரிச்சிட்டு 11 ஆயிடுச்சு. சரி ப்ரன்ச்சே சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு தோசை அப்புறம் சாப்பாடு. மாமியார் வந்து பாசிப்பயிறு கடைஞ்சிருந்தாங்க. ஸோ சரி தோசையில் ஆனியன்னு அப்புறம் மசால் தோசை மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊற்றின ஆனியன் தோசை, மசால் தோசை. மாமியார் வந்து பருப்பு கடைஞ்சிருந்தாங்க. சாப்பாடு எல்லாம் போட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே பேசிகிட்டே சாப்பிட்டுட்டு பாப்பாவும் அன்றைக்கி அவளே சாப்பிட்ற வச்சுட்டு இருந்தோம். சரி லீவ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் உட்கார வச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன்னா அவள் கொஞ்சம் சாப்பிட வந்து கொஞ்சம் இது பண்ணுவாள். அப்புறம் மத்தியானமாக கிளம்பி இங்கே என்னோடய அம்மாச்சிக்கு உடம்பு சரியில்லை. சரி அவங்கள போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். என் மாமா வந்து கொஞ்சம் வீடு வேலை போயிட்டுருக்கு. அதாவது இவரெல்லாம் கிளிப்பிங் எடுத்துகிட்டு இருந்தார். கொஞ்சம் டிசைன்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்தது. அவங்க இன்டீரியர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு எகெயின் வருவோம். அப்போ நாங்கள் வேணால் ஃபுல்லாக எடுத்து போடுறோம். ஸோ அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன தான் உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் அது ஏதாவது ஒன்று அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துடணும், இல்லைன்னா அவங்களுக்கு அது தூக்கமே வராது. அப்படி தான். அதனால் முடியலனாலும் பஜ்ஜி போட்டாங்க. அம்மாவும் இருந்தாங்க. ஸோ அம்மா போட்டாங்க. அப்புறம் எங்கள் செல்லக்குட்டி இது நான் இந்த வீட்டில் இருக்கிறப்பிலேருந்தே இதை நான் தான் வளர்த்துனேன் ஃபஸ்ட்டு. அது நான் வந்தாலே அது ஒரு தனி பாசம் தான். அதே மாதிரி என் தம்பி வந்தாலும் அப்படி தான். இப்போ இவரும் அட்டாச் ஆகிட்டாரு. அவரோட போய் உட்காந்துக்கிட்டு கட்டில் ஏறி உட்காந்துக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தது. அவள் தடவி கொடுக்க அப்படியே ஒரு சுகம் அதுக்கு. அப்படியே கண்ணை மூடி இது பண்ணிகிட்டு இருந்துச்சு. அப்புறம் நைட்டு டின்னர் முடிச்சுட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு அப்புறம் இட்லி ஊற்றி அம்மா குழம்பு வச்சுருந்தாங்க. இட்லி குழம்பு அப்படின்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில். அந்த தேங்காய் அரைச்சி ஊற்றி லன்ச் முடிச்சுட்டு அந்த இட்லி குழம்பு வச்சு சாப்பிட்டு டாட்டா பை பை சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு. குட் நைட், தேங்க்யூ, பாய்.